அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்தின் 3வது வேத பாட கூட்டத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் இந்த 33வது பாகத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் மூலமாக இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த விசுவாசத்தின் குறித்து ஆண்டவர் அநேக வார்த்தைகளை வசனங்களை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த வாரத்திலையும் இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரங்கள், அதிகமாய் போனால் 1 வாரம் இல்லை 2 வாரங்கள் இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பு ஆண்டவர் நம்மோடு இடைபெறுவாராக. அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை குறித்தும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இந்த பகுதியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஆழமான சத்தியங்களை வசனங்களை இன்னும் ஆழமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு 10வது, அடுத்து வருகிற இந்த 2026ஆம் ஆண்டும் 10வது போல இருக்கு. அவ்வளோ விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் தினம் தினம் அநேக காரியங்களை நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எழுத்தவர்கள் வாசிக்கலாம். சகரியா எழுதின புஸ்தகம், தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், அதனுடைய 15ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். துரத்துண்ட சனங்களை பார்த்து அநேக காரியங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் மிகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்று சொல்லி சகரியாக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு பேசும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தின் தைரியத்தை குறித்தும் நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அந்த சத்திய வசனத்திற்கு நீங்கள் விசுவாசமாய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது என்கிற காரியம் நீங்கள் எதற்காக தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்களுக்காக ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலேன்னு சொல்லி ஒருவேளை கதறி இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் ஒருவேளை நிறைவேறலாம். ஒருவேளை வியாதி போராட்டம், இதுல இருந்து நான் எப்பொழுது விடுபடுவேன் அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளையின் படிப்பின் காரியங்களை பார்க்கலாம், இல்ல ஒருவேளை உங்கள் வேலையின் காரியங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்தின் சூழ்நிலைகளா இருக்கலாம். எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு இந்த சகரியா புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லப்படுகிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்திற்காக ரொம்ப வருஷமாய் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தை நமக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர்
கர்த்தரின் சத்தத்தை கேட்டு, அங்க பாருங்க நல்லா சொல்லுது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால். அங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா அந்த ஜனங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஆண்டவரின் சத்தத்தை கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் தான் சொல்றாங்க, ஜனங்க சத்தத்தை கேட்கட்டும்பா, கேட்டு நடந்தாங்கன்னா அவங்க செபிக்கிற காரியங்கள், அவங்க ஏறெடுக்கிற காரியங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த நாளும் ஆண்டவர் நமக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களிலே அவர் பிரயாசப்படுகிறார். ஆனால் இன்னைக்கு அநேக வேளையில கர்த்தரின் சத்தத்தை கேட்க முடியாம, அந்த விசுவாசத்தின் பாதையில நடக்க முடியாம, அந்த விசுவாசத்துல நடக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் வெறுமையா விசுவாசத்துல நடந்துட முடியாது. அந்த விசுவாசத்துல நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஒரு விசுவாசமா நடக்கிறதுக்கு நிச்சயமாகவே ஒரு தைரியம் வேணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாருப்பா, உனக்கு நான் பிள்ளைய தரப்போறேன், நீ வெளியே வா, மேல பாரு, வானத்தின் நட்சத்திரம் போல உனக்கு நான் என்ன பண்ண போறேன், சந்ததியை பெருக பண்ண போகிறேன். இங்க பாரு, கடற்கரை மணலை பாரு, நான் என்ன பண்ண போறேன், இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் ஒரு ஜீரோ. அங்க ஜீரோவா இருக்கும் பொழுது அவனுக்குள்ள விசுவாசம் என்ன, ஆண்டவர் எனக்கு செய்வார். அதுதான் ஆண்டவர் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் செய்வார். அவனுடைய சூழ்நிலையை பார்க்கல, அவனுடைய வயதை பார்க்கல. அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும் போது அவனுக்கு 75 வயது தாத்தாக்கு ஆண்டவர் சொல்றாரா, அவனுக்கு என்னன்னா, என் ஆண்டவர் செய்ய முடியும், அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த தைரியம் அவனுக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் ஒரு 75 வயசு தாத்தா கிட்ட போய் நீங்க போய் குழந்தை பெற்றுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன வரும்? பயம் வரும், சிரிப்பு வரும் இல்லையா? முதலாவது அவருக்கு சிரிப்பு வரும், ரெண்டாவது பயம் வரும். ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த விசுவாசத்துல என்ன வந்தது? தைரியம் இருந்தது. ஹல்லேலூயா. 1 வருஷம் ஆச்சு, விசுவாசத்தை காத்திருக்கிறான், தைரியமா இருக்கிறான். 2, 3, 4, 5, 8, 10, 15, 20, 24வது வருஷம் முடியும் போது அவனுக்குள்ள தள்ளாட்டம் இருந்ததா என்னன்னு தெரியல, ஆனா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய 25ஆம் ஆண்டிலும் அவனுக்கு அந்த விசுவாசத்தோடு கூடிய தைரியம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் இல்லை ஆபிரகாம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ஏன்னா எந்த சூழ்நிலைகளும் இல்லை. சாராளுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஏன்னா சாராளு என்ன வயசு அப்போ? அவருக்கும் இவருக்கும் ஒரு 10 வயசு தான் டிஃபரெண்ட். அப்போ அவங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? அவருக்கு 75னா இந்த அம்மாக்கு 65 வயசு இல்லையா? அப்போ 65 வயசு ஒரு பாட்டிக்கு குழந்தை பிறகுனா அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சிரிப்பை பார்த்தார், அந்த தூதர்களை பார்த்தாங்க, அவங்க சிரிப்பை நகைப்பை பார்த்தாங்க. ஆனால் அந்த நகைப்பை ஆண்டவர் ஒரு விசுவாசத்திற்குரிய தைரியமாகி மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நாம விசுவாசத்தின் பாதையில நடக்கிறோம் சொன்னா அந்த வெறும் விசுவாசத்தை பிடித்து நடக்கிறதற்கு அந்த விசேஷமான தைரியம் உங்களுக்குள்ள வேணும் என்பதை இந்த நாள்ல நாம என்ன பண்ணக்கூடாது, நல்ல உறுதியா பிடிச்சுக்கணும். விசுவாசத்தோடு நடப்போம். நிறைய நேரத்துல நமக்குள்ள பதறுதல் வரும், அநேக நேரத்துல கதறுதல் வரும், நிறைய நேரத்துல சந்தேகங்கள் வரும். இது நடக்குமா, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்குள்ள மண்டையில ஓடிக்கொண்டே இருக்கும். நல்லா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் விசுவாசமா இருப்போம். எவனாவது எங்கேயாவது இருந்து போன் பண்ணுவான், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்னப்பா உனக்கு இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு, நீ நல்லா தான் இருப்ப. ஆனா உன் விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு பிசாசு எங்கேயாவது இருந்து என்னைக்குமே அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், நம்ம கிட்ட பேசி இருக்கவே மாட்டான். போன் பண்ணி ஒரு கலக்கத்தை உண்டாக்கிட்டு போயிடுவான். நம்ம குடும்பத்திலே ஏதாவது ஒருத்தர் எழுப்பி நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு, நம்முடைய தைரியங்களை, நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போறதற்கு அநேக காரியங்கள் வரும். ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா,
நீங்க விசுவாசத்துல தைரியமா இருக்கிறியா? என் பிள்ளை தைரியமா விசுவாசிக்குதா? என்ன தேடுதா? அததான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால். எப்படி நடந்தீர்களானால்? அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்கணும். இந்த வசனத்தை கேட்காதவர்களை போல இருமாப்பா இருக்கக்கூட, சத்தத்தை கேட்டு விசுவாசம், தைரியம், ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எந்த காரியத்தையும் திறமையை பார்த்து கொடுக்க மாட்டார். என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க திறமையை பார்த்து ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. என்னது? உங்க திறமையை பார்த்து ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. உங்க ஆளுமையை பார்த்து ஆண்டவர் உங்களை கொடுக்க மாட்டாரு. உங்க தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? எதையும் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை தகுதி பார்த்து ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னா நானும் இங்க நிற்க முடியாது, நீங்களும் இங்க உட்கார முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வேதத்துல எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல முடியும் இல்லையா? எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ததான காரியங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலரை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை சொல்றேன் பாருங்க. நோவா நமக்கு நல்லாவே தெரியும். நோவா ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவரே என்ன பண்ணாரு? குடிச்ச. ஆனால் ஆண்டவர் அதை எண்ணாமல் அவனை கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தப்பிக்க வச்சாரு. தப்பிக்க வச்சாரா இல்லையா? தப்பிக்க வச்சாரு. யோனாவை எடுத்துக்கோங்க. எப்பா எனக்காக ஊழியம் செய்ததுக்காக நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொன்னார். ஆனா என்ன பண்ணிட்டான்? ஆண்டவரே நீங்களும் வானா, உங்க ஊழியமும் வானான்னு சொல்லி அவன் வேறு பக்கமா ஓடினான். ஆண்டவர் அவனை விடல. எப்பா நீ தான் எனக்கு வேணும், நீ ஓடுறவனா இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி அவனை பிடிச்சி, நீ தகுதி இல்லையா பரவாயில்ல வான்னு சொல்லி அவனை அழைச்சி அவர் என்ன பண்ணார்? மீண்டுமாய் அந்த ஜனங்களுக்கு அனுப்பினார். யாக்கோபு என்ன பண்ணான்? திருட்டு பையன். இல்லது யாக்கோபு திருட்டு பையன். அவனுடைய அப்பாவையே ஏமாத்தி என்ன பண்ணான்? ஆசீர்வாதத்தான். அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் வாங்கிட்டான். ஆனாலும் அவனை கொண்டு 12 கோத்திரங்களை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அநேகர் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். மோசே எகிப்திலே என்ன பண்ணான்? கொலை பண்ணான். ஒரு கொலைகாரன். ஆனாலும் அதை பார்க்கல ஆண்டவர். மோசே நீ என் ஜனங்களை வழி நடத்து. ஹல்லேலூயா. தேவன் தகுதியை பார்ப்பார் என்று சொன்னால் ஒருத்தரும் ஆண்டவர் முன்னாடி நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது விபச்சாரம், வேற ஒருத்தர் மனைவி மேல ஆசைப்பட்டு விபச்சாரம் செஞ்சான். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு அவன் பாவத்தை மன்னிக்கும்படியா கேட்டான். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சு அவனை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. சவுல் ஜனங்களை கொன்று, கிறிஸ்துவ ஜனங்களை கொன்று போட்டான். அவனை எப்பா நீதான் வேணும்னு சொல்லி யாரையெல்லாம் கொண்டாங்களோ அதே வாயினால இயேசு கிறிஸ்துவை சொல்லும்படியாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சீஷர்களை பாருங்க, எல்லாரும் ஆண்டவர் விட்டு ஓடினவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் அவங்களை கூட்டி சேர்த்து அவருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை அந்த 12 பேர்களை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்பொழுதுமே நீ நல்லவன், அதனால இந்த காரியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்குமே உன் நற்கிரியைகளையும் உன் நல்ல குணத்தையும் பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் அப்படி தகுதி உள்ளவர்களை பார்த்தார் என்று சொன்னார். அவர் நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அல்ல. அவர் அப்படி செய்யாததினால்தான் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு நல்ல ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லல இல்லையா? எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, நான் தான் இந்த உலகத்துல பரிசுத்தவான், அதனாலதான் எனக்கு
இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிறீங்க, அதனாலதான் விசுவாசிகளா இருக்கிறீங்க நான் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சொன்னான், பாவிகளிலும் பிரதான பாவி நான் தான். ஹல்லேலூயா. அதே போலதான் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லா பாவங்களோட நான் தான் பிரதான பாவி ஆண்டவர் சமூகத்துல. ஆனால் என்னையும் என்ன பண்ணாரு? தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னையே தகுதிப்படுத்துவேன். ஏன்னா என்னையே ஏன் சொல்றேன்னா, நான் அவ்வளோ அக்கிரமானவன், ஆண்டவர் எவ்வளோ விரோதமான பாவங்களை செஞ்சுவேன், ஆண்டவர் விரோதமா எவ்வளோ காரியங்களை பேசியிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த அக்கிரமங்கள் எல்லாம் பார்க்கிறவரே கிடையாது. ஹல்லேலூயா. தகுதியை பார்ப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு யார் தேவ சமூகத்தில் உட்கார முடியாது. அப்ப அந்த தகுதியை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க என்ன பண்ணுங்க? கேட்டு நடங்க. என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறதற்கு அல்ல, கர்த்தர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற ஒருத்தர் செய்ய முடியாததுனால நம்ம கிட்ட கொடுத்துடல. சரியா? எம்ஜிஆர் நகர்ல ஊழியம் செய்கிறதுக்கு யாருமே இல்லாம இந்த ஊழியத்தை ஆண்டவர் என்கிட்ட கொடுக்கல இல்லையா? ஏதோ இறக்கப்பட்டிருக்கிறாரு, ஏதோ ஆண்டவர் ஏதோ என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம கிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த ஊழியத்தை எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா எனக்கு கொடுத்துட்டார், அப்ப நான் ஆண்டவர் ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லை. ஏதோ ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஒவ்வொரு விஷயமும் அதுதான். ஆண்டவருடைய சத்தத்தின்படி கேட்டு நாம நடக்கிறோம்னா ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொன்னேன். எல்லாருமே என்ன பண்ணாங்க? இடறி விழுந்தவங்க தான். ஆனால் எல்லாரையும் சரித்திரம் பேசி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் தேவன் சத்தத்தை கேட்டவங்க, எல்லாரும் தேவனுக்காக கீழ்ப்படிஞ்சவங்க, எல்லாம் தேவனை விசுவாசித்தாங்க, எல்லாம் ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு தைரியமான காரியங்களை செய்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, ஆண்டவர் அறையுண்ட போது ஒருத்தர் ஆண்டவர் பக்கத்துல எல்லாம் ஓடி போயிட்டான். எங்க போனா நம்மளை கொண்டு போட்டுருவாங்களான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஏன்? ஒரு படி மேல போய் பேதுரு என்ன பண்றான்? இயேசுனா யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்றான்? மறுதளிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியுமா தன் பக்கமாய் சேர்த்து அணைக்கும் பொழுது அந்த 12 பேர்ல 11 பேர் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாய் மரிச்சாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செய்தாங்க. எப்படி ஊழியம் செய்தாங்கன்னா, எல்லாரும் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணிருக்கிறாங்க? மரிச்சு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்தியால மிக முக்கியமா தமிழ்நாட்டில் தோமா நமக்காக வந்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுத்து அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம் தான் இன்னைக்கு நம்மை கொஞ்சமாவது தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. கேட்டு நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க கேட்காமலேயே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டு 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 ஒவ்வொரு விஷயம் கிடைக்கலன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிறீங்கல்ல, ஒன்னே ஒண்ணு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அமைதியா பொறுமையா விசுவாசத்தோடு தைரியத்தோடு காத்துருங்க. ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சகரியா புஸ்தகத்தில் வாசித்ததான வசனம் என்ன காரணிக்கிறது என்று சொன்னால், தேவ சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களை நடத்துவார். அவருடைய தொடுதல் உங்களை நடத்தும், அவருடைய கிருபை உங்களை நடத்தும், அவரை விசுவாசிக்கிற விசுவாசிப்பு உங்களை நடத்தும், அவருக்காக நீங்க வாழ்கிற தைரியமான காரியங்கள் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. இப்ப வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இனி வரும் காலங்களிலும் கர்த்தருக்காக நாம தைரியமாய் வாழ வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது மகாராஷ்டிராவில் நடந்ததான ஒரு காரியங்கள். மகாராஷ்டிராவில் ஒரு 2 மலைவாழ் மக்கள் 2 பேரை பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி
ஒரு கிராமமே அடிக்குது. என்ன அடிக்குதுன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க, 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, இயேசுவை மறுதலிக்கிறியா? அவங்க இந்தியில கேட்கறாங்க, இயேசுவை நீ மறுதலிக்கிறியா, இயேசுவை நீ மறுதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி. ஒருத்தருக்கு இந்த பக்கம் 2 இடத்துல ரத்தம், ஒருத்தருக்கு இந்த பக்கம் மண்டை உடைஞ்ச ரத்தம். அவன் சொல்றான், எக்காரணத்து கொண்டு நான் இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன். யாருக்கு முன்னாடி? அந்த ஒரு கிராமத்திற்கு முன்பாகவே அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றானா, உன்னால என்ன பண்ண முடியும்? என்னை கொன்னு போட முடியுமா? இப்போவே என்னை கொன்னு போட்டு நான் கவலையே படல, ஆனால் இயேசுவை நான் மறுதலிக்கவே மாட்டேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. யாரு? ஒரு மலைவாழ் ஜனம். அவங்க ரொம்ப கீழே இருக்கிறாங்கன்றதுனால அந்த கிராமம் அவர்களை என்ன பண்ணது, இவங்க எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நாங்கள் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்ற பொழுது அவங்க எப்படியோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவங்க ரட்சப்புக்குள்ள வரும் பொழுது அவங்களை விடாமல் அநேக காரியங்கள் அவங்க அதுதான் சொல்லுகிற காரியம். எனக்கு அவங்க எப்படி பேசினாங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த கீழே தமிழில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க, அதை நான் வாசித்தேன். அதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்னை கொல்ல முடியுமா, இப்பவே என்னை கொண்டு போட்டுருங்க, நான் ஒரு பொழுதும் கவலைப்பட மாட்டேன், என் தேவனை நான் எப்பொழுதும் ஒரு பொழுதும் மறுதலிக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தைரியம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவங்க எத்தனை வருஷமா விசுவாசி, எத்தனை வருஷமா இயேசுவை தெரிந்திருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது கொஞ்ச நாளாயிருந்தாலும் சரி, என் தேவனுக்காக நான் தைரியமாய் வாழணும், விசுவாசமாய் வாழணும், நம்பிக்கையாய் வாழணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்டுட்டேன், அதற்காக நான் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்காக நான் நடக்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவர்களுக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ள வேணும் தேவ பிள்ளைகளே. அந்த வைராக்கியம் நமக்குள்ள காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. எழுதொரு வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடியும் புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்படியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு சொல்லுகிறதான காரியங்கள். இன்னைக்கு கணவனார மனைவி மதிக்கிறது கிடையாது, மனைவி கணவனார என்ன பண்றது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஏன் நான் உனக்கு மதிக்கணும், நான் ஒரு ஆண், இப்பேற்பட்ட காரியங்கள், நான் தலைவன், நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்வத்தோடு இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய காரியங்கள். இன்னைக்கு கியூ மேல கியூ. நேற்று கல்யாணம் ஆனவன் இன்னைக்கு எங்க நிக்கிறான், கோர்ட் வாசல் டைவர்ஸுக்காக நிக்கிறான். ஏன் இந்த காரியங்கள் என்று சொன்னா, சத்திய வசனங்களை அவர்கள் கேட்டும் அவர்கள் என்ன இருக்கிறாங்க, கேட்காமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளாமல் இருக்கிறவர்களுக்கே இந்த பாடு என்று சொன்னால், கேட்டு விசுவாசித்து நடக்கிற நீங்கள் ஒருவேளை வழி தப்பி ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்டு விரோதமான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு எப்பேற்பட்டானதான கேடான விஷயங்கள் வரும் என்பதை இந்த நாள்ல நாம கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் ஒரு விசுவாசி, நான் சபைக்கு போகிறேன், விசுவாசத்தோடு வாழ்கிறேன் என்பது வெறும் வார்த்தையானதல்ல. நீ உண்மையான விசுவாசத்தோடு வாழ்கிறாய் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் காரியங்களை நீங்க என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையானவன் வெறும் வார்த்தையினால சொல்லுகிறது இல்லை, உண்மையாய் வாழ்ந்து காட்டணும். நான் செம்மையானவன், பரிசுத்தமானா அப்படி நீங்க பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். நீங்க விசுவாசத்திலும் தைரியத்திலும் உண்மையாய் இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த விசுவாச தைரியம் உங்களுக்குள்ள எப்படி உங்க குடும்பங்களுக்குள்ள நடக்குது என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் என்ன பண்ணணுமா, நித்திய ஜீவனையும் கிருபையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக.
நாம மாத்திரம் சுதந்திரித்துக் கொள்கிறதல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்துல மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, இல்ல கணவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்க வாழ்கிற வாழ்க்கைய அவங்க பார்ப்பாங்க. அவங்க நான் பிலீவர்ஸா இருக்கிறாங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களா, அவங்க உங்க நடக்கைய பார்ப்பாங்க. நீங்க அப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் சத்தியத்திற்கு ஏற்று நடந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க அவர்களை சத்தியத்தில் நடத்த முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கேள்வி வரும், என்ன இயேசு இயேசுன்னு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போற, ஆனா இவ்வளோ பெரிய பாவமான காரியங்களை செய்யறியே, இப்படி பேசுறியே, இப்படி நடந்துக்கிறியே, உன்னை பார்த்து நானும் சபைக்கு வந்தேன்னா நானும் இப்படிதான் நடந்துப்பனா அப்படின்ற ஒரு கேள்விகள் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள நிறைய குடும்பங்களில் வருகிறது. ஏன் என்று சொன்னா அவர்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்கள் சாட்சியே ஒருத்தரை இயேசுவுக்கு பின்னாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்க வாழ்க்கைய பார்த்து ஒருத்தர் சொல்லணும், இந்த அம்மா பார்த்தேன், அந்த அப்பாவை பார்த்தேன், அந்த ஐயாவை பார்த்தேன், அந்த பாஸ்டரை பார்த்தேன், அந்த பாஸ்டர்மாவை பார்த்தேன், அந்த குடும்பத்தை பார்த்தேன், அந்த பிரதரை பார்த்தேன், அவங்கள பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு. எனக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லல, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தேன், எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்சிருச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை நம்பினேன். என் கணவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் மனைவி தினம் ஜெபம் பண்றாங்க, இயேசுவை அவ்வளவா ஜெபம் பண்றாங்க, அவங்க அவ்வளவு அருமையா பாட்டு பாடுறாங்க, அவ்வளவு அருமையா ஜெபம் பண்றாங்க, அவ்வளவு அருமையா வேதம் வாசிக்கிறாங்க. அவங்களுடைய அன்புதான் என்னை இயேசு பக்கமா எடுத்ததுன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாள்ல சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை. நீங்க வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமற்றதாய் காணப்படக்கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்மை சாட்சிக்குரியதாய் நடத்தணும். அந்த தைரியம் நமக்குள்ள வரணும். வீணான வார்த்தைகள், வீணான ஏச்சுக்கள் அல்ல. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவ சத்தம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடத்துங்க. உங்க குடும்பங்களிலே உங்களுடைய அதிகாரங்களை நீங்க காட்டக்கூடாது. ஒருவேளை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், அந்த பெருமை குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வரும் என்று சொன்னால் பிசாசு உங்க குடும்பங்களிலே விரிசலை கொண்டு வருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வாழுவோம், நம்பிக்கையோடு வாழ்வோம், ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்வோம். தேவ சத்தத்துக்கு நம்ம இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியாய் நடப்போம். சத்திய வசனம் எப்படி உங்களை பார்க்க செய்கிறதோ, அடுத்தவங்க உங்க சாட்சிகளை பார்க்கிறாங்களோ, உங்க வாழ்க்கையை பார்க்கிறாங்களோ, அதன்படியாகவே நீங்க அநேகருக்கு போய் நீ ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகருக்கு நீங்க போய் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கையை அநேகரை இயேசுவின் பக்கமாய் உன்னை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய விசுவாசத்துக்குரிய தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கடந்து போகும்போது ஒரு தைரியத்தோடு போகணும். நான் வாழ்கிறேன், இனிமே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒருவனாவது, நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவனாவது நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக வாழணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை நம்பணும், இயேசுவை தேடி வரணும். நீங்க எவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே எப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கணும். அப்ப நீங்க இயேசுவை குறித்து சொல்லணும். அப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள எவ்வளவு கோபமே வராத பிரதர், எவ்வளவுமே வராத சிஸ்டர், எவ்வளவு காரியங்கள் நடக்குது, நீங்க எப்படி இப்படி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்து கேட்கணும். அதுதான் உங்களுக்கு உண்மையான சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவ சத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சாட்சி அநேகரை இயேசுவின் பக்கமாய் கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுக்காக வாழ்வோம், இயேசுவை சுமந்து கொள்வோம், இயேசுவை நாம் பரலோகத்தில் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்மள கண்களை மூடி ஒரு